ஏப்பா பிரவீன், இது ஒரு பிரச்சனைன்னு நீ ஊரே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இல்லை, எனக்கு புரியலை. என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ளே? இன்னமும் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகலை. காலையில் அந்த தலைக்கான அந்த போட்டி மட்டும் நடந்து தலையை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து டீம் எல்லாம் பிரித்து விட்ருக்காரு. கனி அவர்கள் ஒரு டாஸ்க் ஒன்று நடக்குது. அதாவது எதுக்காக இந்த டாஸ்க் வச்சாங்கன்னு தெரியல, ஸ்வாப்பிங்காக ஒரு டாஸ்க். சரிங்களா? அந்த டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்கில் வந்து பிபி ஹவுஸ்மேட் ஜெயிக்கிறாங்க. அது என்ன டாஸ்க்குனே சொல்ல தெரில நம்மளால். அவங்க வந்து ஒரு ஷேப்பு கொடுக்குறாங்க. அந்த ஷேப்பை வந்து இவங்க ஃபார்மேஷனாக கொண்டு வரணுமா. ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் டாஸ்க்கு பேர் பார்த்தீங்களா, ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட். இதில் என்ன ஆர்ட் இருக்குது, என்ன ஆர்டிஸ்ட்டு, ஒரு இடம் புரியல. ஸோ இந்த டாஸ்கில் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் ஜெயிச்சாங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்லேருந்து ஒருத்தர் பிபி ஹவுஸுக்கு போகலாம். ஒருவேளை சூப்பர் டீலக்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா யாருமே ஸ்வாப் ஆக தேவையில்லை. சரிங்களா? காலையில் வந்து இந்த பிக் பாஸ் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு எச்ச வேலையை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் அவர்களை எழுப்பி நிப்பாட்டி நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பையும் ஜெயிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தலையான அந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கீங்க, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் தான் நீங்கள் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அவர் என்ன சொல்கிறார், நான் தலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சூப்பர் டீலக்ஸ்க்கு நீங்கள் யார் அனுப்புறீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல கலையரசன் பேரை தான் சொல்கிறாரு பிரவீன். கலையை வந்து நான் சூப்பர் டீலக்ஸ்க்கு அனுப்புகிறேன்ட்டு. மறுபடியும் பிரவீன் வந்து சொன்ன பிறகு பிக் பாஸ் மறுபடியும் பிரவீனை வந்து நிறுத்தி குழப்புறாரு. என்ன சொல்கிறாருன்னா, யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி கலையை அனுப்ப வேணாம், நம்ம கனி அனுப்பிடலான்னு சொல்லிட்டு கனி அனுப்புகிறான். கனி எதுக்குடா எப்படி காப்பாற்றுறீங்க, கனியை எப்படி காப்பாற்றுறீங்க? இப்போ அங்கே போய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் இல்லையா? பாருங்கள் எப்படிப்பட்ட செட்டிங் பாருங்கள். இது நடக்குது. இது நடந்த பிறகு தான் அந்த டாஸ்க் நடக்குது. டாஸ்கில் பிபி ஹவுஸ்மேட் ஜெயிக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒருத்தர் வந்து சூப்பர் டீலக்ஸுக்கு போகணும். யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன். அங்கேருந்து யார் இங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க, சுபிக்ஷா வராங்க. இப்போ சுபிக்ஷா கையில் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்க? ஆப்வியஸாக கனியை சூஸ் பண்ணுவாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டில் இருந்து ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னா சுபிக்ஷாவுடைய சூஸிங்காக யார் இருப்பா? கண்டிப்பாக கனியாக தான் இருப்பாங்க. இது ஒன்று. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ நடக்குது இல்லையா, அதில் ஆக்சுவலாக எனக்கு மனசில் பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்கள் சூப்பர் டீலக்ஸ்க்கு போன உடனே பார்வதியை வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு வேலை வாங்குறாங்க. அதை கனியே ஒத்துக்கிறாங்க. பார்வதி எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் போன உடனே நான் பார்வதியை வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாண்டடாக தான் நான் கொடுத்தேன், வாண்டடாக தான் நான் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு கனி சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பிபி ஹவுஸ்மேட்டில் 8 பேர் இருக்காங்க. 8 பேரில் நீங்கள் பர்டிகுலராக பார்வதியை மட்டும்தான் வேலை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கான பேர் டார்கெட் கேமிங்காக இல்லையா? பர்சனல் திங்ஸை எடுக்க மாட்டேன்னு பார்வதி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு சூட் கேஸோ இல்லை ஒரு கவரோ கொடுத்து மொத்த துணியை எடுத்துகிட்டு வர சொன்னீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வர ரெடி. ஆனால் நீங்கள் கையில் அள்ளி எடுத்துகிட்டு வரணும்னா நான் ஒரு 4-5 வாட்டி நான் எடுத்துகிட்டு வரணும், நான் எதுக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களும் கேட்குறாங்க. நியாயமான ஒரு கேள்வி தானே. சரி, பார்வதி மேலே குறை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி இதை செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல நீங்கள் அதை ஒத்துருக்கக்கூடாது. இல்லை என்னால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடாது. கொடுத்துட்டு நீங்கள் அதை கொண்டு போய் அவங்க கையில் கொடுக்காம அங்கே தரையில் வச்சுட்டு வந்தது வந்து தப்பு. ஓகேவா? ஆனால் கனி திட்டமிட்டு பிளான் பண்ணி அவங்க வாயாலே சொன்ன விஷயம். நான் அவங்கக்கிட்ட வேலை கொடுத்தேன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, அதில் ஒரு பிரச்சனை வரும்னு தெரியும், அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த வேலையை நான் பார்வதி கிட்ட கொடுத்தேன். நடுவில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த வார்த்தைக்கிட்ட நான் ஸ்டன் ஆகிட்டேன். அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய எனக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நான் குரல் கொடுக்க மாட்டேனா? அவங்க துணியை கீழே வச்சுட்டு போனது வந்து என்னை அவமானம் செய்கிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன் இத்தனை நாளாக நீங்கள்லாம் மற்றவங்களை அவமானப்படுத்தும் போது உங்களுக்கு அது தெரியலையா? மிஸ்ஸஸ் கனி திரு அவர்களே, ராஜமாதான்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்கலையாமா. சரி, ஒரு கேப்டனா இந்த விஷயத்தை எப்படி கையாண்டிருக்கணும்? பார்வதி சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக, என்னால் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சாரி கேட்க தேவையில்லை, அந்த துணியை மட்டும் அவங்கக்கிட்ட எடுத்து கொடுங்கன்ற ஸ்டாண்டை கேப்டன் எடுத்துருக்கணும். உடனே கனி என்ன பண்ணுறாங்கன்னா, கேவலமாக அவங்க சாரி கேட்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு கேம்? தர்ணா பண்ணுறாங்க 2 பேரும் உட்காந்து. மொத்த வீட்டையும் கூட்டி பிரவீன்ராஜ் வந்து தீர்ப்பு கேட்குறாரு அவங்கக்கிட்ட. யாரெல்லாம் அந்த இன்சிடெண்ட்டை நேரில் பார்த்தது, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஓட் பண்ணுங்கள், ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணால் யாருக்கு எதிராக அது ஓட்டு மாறும்?
பார்வதிக்கு எதிராகத்தான் ஓட்டு மாறும். பார்வதி தான் தப்பு, கனி தான் சரின்னு தான் எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க? அப்போ தலையாக உங்களுக்குன்னு ஒரு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இல்லைன்னு தானே அர்த்தம் பிரவீன்ராஜுக்கு. புரியுதுங்களா? கடைசியில் எப்படியோ பார்வதி கிட்ட சாரி வாங்க வச்சுட்டாங்க. எல்லாரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ வினோத்தெல்லாம் சொல்கிறாரு கீழே வச்சுட்டு போனாங்க, அது தப்பு தான் அப்படின்றாரு. அதே வினோத் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களும் பர்டிகுலராக பார்வதியை வேலை வாங்குறது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கனி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யாரை வேணால் வேலை வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அதிகாரம் அப்படின்றாங்க. நீங்கள் யாரை வேணால் வேலை வாங்கலான்றது உங்களுடைய அதிகாரம் அப்படின்னா எப்படி வேணாலும் வேலை செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் இல்லையா? நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஸ்டாண்டாக அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவிலுமே ஈகோ இருக்கு. கனி தன்னை ஒரு கெத்தாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்வதி கிட்ட போகிறீங்க. அதே கெத்தை மெயின்டைன் பண்ணணும்னு பார்வதி ஒன்று பண்ணுறாங்க. ஏன் இதை நீங்கள் அரோரா கிட்ட சொல்லக்கூடாதா? துஷார் கிட்ட சொல்லக்கூடாதா? இன்னும் மற்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வியானா இருக்காங்க சொல்லலாம், கெமி இருக்காங்க சொல்லலாம். அது ஏன் பர்டிகுலராக பார்வதி? ஏன்னா உங்களுக்கு வன்மத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஆப்போசிட் பர்சனும் அந்த வன்மத்தை காட்ட தானே செய்வாங்க. இப்போ எல்லாத்தையும் தலையாட்டிட்டு செய்யக்கூடிய தலையாட்டி பொம்மை மாதிரி பார்வதி இருந்துட்டா ஓகே. இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கான ஒட்டுமொத்த கண்டென்ட்டுமே. என்ன கேட்டால் இதில் சிறப்பாக இந்த வீட்டின் தலை செயல்படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல. அவர் பாட்டு இஷ்டத்துக்கு அவமான சின்னம் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு யாரும் ஒத்து வர மாதிரி தெரில. ஸோ கனி அவர்கள் திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுக்கான எதிர்வினைகளை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பார்வதியை டார்கெட் பண்ணிங்கன்னா பார்வதி சும்மா இருக்கிற பர்சன் கிடையாது. இப்போ கலை சொன்ன மாதிரி தான் பார்வதி சும்மாவே ஆடுவாங்க. நீங்கள் காலில் சலங்கை கட்டி விட்டீங்கன்னா இன்னும் ஆடுவாங்க. அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்வதியை போய் நோண்டுனீங்க அப்படின்னா அவங்க திருப்பி ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. நமக்கு பார்வதியோட குணாதிசயமும் தெரியுது, கனியுடைய குணாதிசயமும் தெரியுது. எதுக்காக நீங்கள் போய் சும்மா ஒருத்தர் அவங்க வேலை செய்யலையா, பர்சனல் ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டாங்களா, வேற ஆளுக்கு வேலை கொடுத்துட்டு போகலாமே, பெருந்தன்மையாக நீங்கள் அப்படி போகலாமே. பார்வதி தான் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஈகோ. அது என்ன, பார்வதி செய்ய மாட்டாளா, அவளா நானா பார்த்துடலாமா, நான் சொல்லி அவள் செய்ய மாட்டாளா, நான் என்ன பண்ணுற பாருங்க. அசிங்கமாக இந்த சாரிக்கான வேல்யூவே இல்லையே கனி. அவங்க தப்பு உணர்ந்துலாம் அவங்க தப்பு பண்ணதான் அவங்க ஒத்துக்கலை, உணர்ந்தும் அவங்க சாரி கேட்கல. நீங்கள் கேவலமாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணீங்கல்ல, அவங்க சாரி கேட்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பொழைச்சி போ, சாரி தானே நான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு பிச்சை போட்ட மாதிரி போட்டாங்க. இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? இது அசிங்கம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ லைவில் அதான் நடந்துச்சு. இதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் கொடுக்குறாரு. அதை 3rd ப்ரோமோவில் வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரோமோ பற்றி பேசலை. நான் சிஸ்டம்லேயே எடிட் பண்ண முடியல, நான் மொபைலில் தான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் சொன்ன மாதிரி தயவு செய்து 2 நாள் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெட்னஸ்டேலேருந்து எல்லாமே கரெக்டாக நடந்துடும், 2 நாள். ஸோ சாரி. ஸோ இப்போ நடந்த பிரச்சனையை பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.